வாடி இருக்கின்றது. என்ன காரணம்? வளர்ந்து சென்ற மரம் மலர் போல் இருக்கிறது முகமாகப்பட்டது. இன்று மாடி வதங்கியிருக்கிறது என்று கேட்கிறாயா? ஆமாப்பா. என்ன ஆனது? எப்படி முறைப்பது, எதை மறைப்பது தெரியாமல் தகித்துக் கொண்டிருக்கிறதா? ஏன் தந்தையே? எதுவா இருந்தாலும் பரவாயில்லை. அந்த நிதி அவன் குடிவிட்டார். ஜாதகம் பார்த்த பிறகுதான் உனக்கு அனைத்து சொன்னீங்க. ஜோதிடர் வந்தார். அவர் என்ன தப்பா சொன்னாரு? என்ன உரைத்தார்? இன்று வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அன்று 8:45 மணிக்கு உனக்கு மரண ராஜா சனிக்கிழமை பொழுது விடுத்தால் 8:45 மணிக்குள்ளாக எனக்கு உயிரானதை பிரிந்து விடுவா. மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்றே இறைவன் நினைப்பதுண்டே பாவும் மனிதன் என்றே
மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று இது இன்னதங்களிலே நான் விரைந்து பயணம் செய்தார். மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டே பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டே வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று சிவமணி அட வேண்டாம் அப்பா. இந்த பாவி நான் என்ன யாருக்கு என்னப்பா நான் பாவத்தேன்? யாருக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? அப்படி நான் பாவியிலே இறப்பதற்காக இந்த பாவி நான் இந்த பூமியிலே பிறந்தேன். அப்படி நான் பிறந்ததை விட நான் பிறக்காமலேயே இருந்திருக்கலாமே. எதற்காக ஆண்டவன் என்னை இந்த உலகிலே படைக்க வேண்டும், தந்தையை உலகிலே படைக்க வேண்டும்? ஏனென்றால் நான் ஒரு பாவி, பாவத்தை செய்தவன். ஏனென்றால் நான் பிறந்த உடனே என் தாயை இழந்தவன். என் தாயின் முகத்தை பார்க்காது இந்த பாவி இந்த உலகத்திலே இருப்பதை விட இருந்தே இருக்கலாம் அப்பா. என் தாய் இறந்த பிறகு எனக்கு கொஞ்சம் சைலன்ஸ் கொஞ்சம் அமைதியா இருந்தா பொறுமையா பேசு. சரி அப்பா, எனக்கு மார்க்கம் கிடையாதா? தாய் இருந்த பிறகு தாய்க்கு தாயாகவும் அதெல்லாம் தெரியுமா? தந்தைக்கு தந்தையாக மார்க்கம் என்ன? ஆனால் மார்க்கம் உணர்த்திருக்கின்றார்கள். என்ன தெரிகிறதா? நம்முடைய கோட்டையை சுற்றி சரி, திரும்ப வரை அது போல அங்கே சோலை வாங்க போலாம். போ.